இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டண்ணன். அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து, அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். அது நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டானை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போதே நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர். அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி.